நல்ல எம்மியான நண்டு கிரேவி செய்கிறதுக்காக 1/2 கிலோ நண்டை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல நெய்யில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதக்கி தக்காளி சேர்த்துக்கலாம். நண்டில் கால்சியம் சத்து இருக்குது. இது சளிக்கு ரொம்ப நல்லது. அமாவாசை டைமில் இது நல்லா கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் சூப்பாக வச்சு கொடுத்து பழக்குங்க. நண்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நண்டை பிரித்து சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால சில பேர் விரும்ப மாட்டாங்க. நல்ல டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்குன்னா தப்பு இல்லையே. இந்த நண்டு மீடியம் சைஸ் தான். இதோடைய கால் சின்னதாக இருக்குது. சில நண்டு பெரிய நண்டாக இருக்கும். அதோடைய கால் பெருசாக இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிட முடியாது. அம்மிக்கல்ல நச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளஷ் வந்து ஈஸியாக எடுக்க வரும். கிரேவியாக வேணும்னா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நண்டு காலை மட்டும் நச்சு போட்டு வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சூப் மாதிரியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நண்டு குழம்பு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வத்த விட்டுருங்க. இந்த குழம்பையை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நல்லா சுருளை கிண்டிங்கன்னா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.